ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு புவனா அறுசுவை சமையல். இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து அதை 1 ஹவர் ஊற விட்டு ஊறின பிறகு நான் குக்கரில் சேர்த்து 5 விசில் விட்டு அதை வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்சு எடுத்த கடலைப்பருப்பை இது மாதிரி பேப்பர் விரிச்சிட்டு அதில் அப்படியே காய விட்டுருக்குறேன். இதை மாதிரி காய விடும்போது நமக்கு ஸ்வீட் எதுவுமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பில் உள்ள ஈரம் ஒரு 10 நிமிஷத்துலேயே இப்போ நமக்கு போயிடும். இப்போ பாருங்கள், அந்த பேப்பர் எல்லா ஈரமுமே எடுத்துடுச்சு. நம்ம அப்படி கிச்சன் மேடையிலே அப்படி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போட்டால் போகிறோம். இப்போ நமக்கு கடலைப்பருப்பு காஞ்சிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ நம்ம மாற்றிட்டு இதை ஒரு பல்ஸில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு 2 டைம் பல்ஸில் இயக்கணுன்னா இப்போ இது மாதிரி உதிராக வந்துடும். அரைக்கக்கூடாது, பல்ஸில் தான் விட்டு எடுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்போ இது போலவே நாம் வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எல்லாமே பல்ஸில் விட்டு எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் பல்ஸில் விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காயை வெறும் கடாயில் அதனுடைய ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஈரம் இல்லாமல் வறுத்து போடும்போது அந்த ஸ்வீட் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அப்படி வறுக்காமல் போட்டோம்னா ஒரே நாளில் உள்ளது கெட்டு போயிடும். அவ்வளோதான். நல்லா ஈரம் போய் நல்லா உதிராக வந்துடுச்சு. இப்போ நல்லா தேங்காயை வறுத்துட்டோம். இப்போ நம்ம வறுத்த தேங்காயை அந்த கடலைப்பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி சேர்க்கணும். 5 ஏலக்காய் வச்சுருக்கேன். இதையும் நம்ம பொடி பண்ணிவிட்டு இந்த தேங்காய் கடலைப்பருப்பு அது கூடவே ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு 1/2 கிலோ வெல்லம், அச்சு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த வெல்லத்தை நாம் இப்போ உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த உடைச்ச வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகு பதமெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை வச்சுட்டு அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். அதிகமாக தண்ணி விட வேண்டாம். இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைய விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாகு பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சால் போகிறோம் நமக்கு. இப்போ நமக்கு வெல்லம் கரைஞ்சிட்டு வருது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் நல்லா கரைஞ்சிட்டு அப்படியே நுரையாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கடலைப்பருப்பில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு பதம் தேவையில்லை. நல்லா கரைஞ்ச பிறகு இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து இப்போ கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். அதில் உள்ள தூசு எதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வெள்ளைப்பாகுவை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் சேர்த்திங்கன்னா பாகு அதிகமாக போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இதேமாரி ஊற்றி நல்லா கிண்டிட்டு மறுபடியும் தேவைப்படும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கரெக்டான நல்லா பாகு ஊற்றி நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் இப்போ நம்ம கிண்டிட்டு நான் இப்போ காமிக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு நான் இன்னும் கொஞ்சமே எக்ஸ்ட்ரா வெள்ளைப்பாகெல்லாம் சேர்த்து நல்லா அந்த இதை நம்ம உள்ள உருண்டைகள் பிடிச்சி அப்படி சுழியத்துக்கு நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான பதத்தில் நாம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது மாதிரி இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக இதை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பெருசு சைஸ் வேணுமோ சின்ன சைஸ் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி நம்ம இதேமாரி எல்லா உருண்டைகளையும் நாம் பிடிச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மேல் மாவு ரெடி பண்ணணும். இப்போ நான் ஒரு 200 கிராம் வந்து மைதா வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் இது கூடவே 2 குழிக்கரண்டி இட்லி மாவு சேர்க்க போகிறேன். இட்லி மாவு சேர்க்காமல் மைதாவில் கூட செய்யலாம். இட்லி மாவு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 குழிக்கரண்டி நம்ம இப்போ இதில் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை வந்து மேல் மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மேல் மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நாம் உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இந்த மாவில் நனைச்சிட்டு நம்ம வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நமக்கு எண்ணெயும் நல்லா ரெடியாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளை வந்து அந்த மாவில் ஒன்றா போட்டு அதை அப்படியே மாவில் நனைச்சி நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். ஒவ்வொரு உருண்டைகளாக இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எவ்வளோ உருண்டைகள் போட முடியுமோ அந்த அளவுக்கு உருண்டைகள் நாம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதை அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம அடியிலேருந்து மெதுவாக நம்ம கலந்து விடலாம் அந்த உருண்டைகளை. இந்த உருண்டைகள் வந்து இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். நாம் நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக விட்டு நல்லா இப்போ நமக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான ஸ்வீட் சுழியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது போலவே நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம பொரித்து இப்போ எடுத்தாச்சு. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டான சுழியம் இப்போ நம்ம போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.